ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி பலரோட மனசை உருக்குன ஒரு அழகான கொரியன் லவ் ட்ராமாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட நேம் பவேன். காய்ஸ், உலகமே அழகை வச்சு ஒரு மனுஷன் இட போகிறப்போ அந்த அழகையும் தாண்டி ஒருத்தரோட ஆன்மாவை நேசிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். வாங்க இப்போ இந்த கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதை ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் நடக்குது. இங்கே ஒரு 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம ஹீரோயின் மீ ஜாங். இவங்க அந்த கடையோட பேஸ்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண பொண்ணு. இதனாலேயே அங்கே இருக்க சமூகம் இவங்களை ஒதுக்கி வைக்கிது. இதனால் நம்ம ஹீரோயின் மற்றவங்க கண்ணுக்கு படாமல் ஒரு இருட்டு உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கியோங் ரோக். இவர் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய டான்ஸராக ஆகணும்னு ஆசைப்படுவார். பட் இப்போது அதே ஸ்டோரில் பார்ட் டைமுக்கு வேலை செய்கிற ஒரு அழகான பையனாக இருக்கார். அப்படியே நம்ம மூணாவதாக பார்த்தீங்கன்னா யோஹான். இவர் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் கேரக்டர். இவரும் அதே இடத்துல பார்க்கிங் அட்டண்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. காய்ஸ், உலகமே நம்ம ஹீரோயினோட தோற்றத்தை வச்சு கிண்டல் செய்யும் போது நம்ம ஹீரோ கியோங்ரோக் மட்டும் அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மையான அன்பையும் அறிவையும் பார்க்குறாரு. அண்ட் யோஹானோட உதவியோட இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு அழகான நட்பு மலருது. ஸோ இப்படி மெல்ல மெல்ல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்க லவ் பண்ணாலும் இந்த சமூகம் அவங்கள சும்மா விடுமா என்ன? அப்படி தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இவ்வளவு அழகான பையன் ஏன் இந்த பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுகிறாங்க. இந்த பேச்சுக்கள் எல்லாம் நம்ம ஹீரோயினை ரொம்பவே காயப்படுத்துது. அண்ட் இன்னொரு பக்கம் யோஹான் ஒரு மிகப்பெரிய பணக்காரோட பையனாக இருந்தாலும் அவரோட பாஸ்டில் நடந்த ஒரு கசப்பான மெமரிஸால் அவர் ரொம்பவே டிப்ரெஷனில் போராடிட்டு இருப்பார். என்னதான் பல கஷ்டங்கள் இவங்க 3 பேருக்குள்ளே வந்தாலும் இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே ஆறுதலாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க டிசம்பர் 31 அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அன்னைக்கு பெய்கிற பனியில் நம்ம ஹீரோயின் மீ ஜாங் அவருக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே வரவே இல்லை. நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆச்சு? அவர் நம்ம ஹீரோயினை ஏமாற்றிட்டாரா, இல்லை அவருக்கு ஏதாவது ஆச்சா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். ஸோ இப்படியே பல வருஷங்கள் கழித்து நம்ம யோஹான் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த புக்கோட பேர் பவேன் ஃபார் அ டெட் பிரின்சஸ். அந்த புக்கில் அவர் எழுதின ஒரு ரகசியம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுது. அண்ட் கடைசியில் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் சேர்ந்தாங்களா, இல்லை அந்த புக்கில் இருந்த அந்த அதிர்ச்சியான உண்மை என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்த்தாகணும். கைஸ், இந்த மூவி ஓவராலாக எமோஷன் ரொமான்ஸ்னு ரொம்பவே ஃபீல் குட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்து வாட்சிங்கன்னா எஸ் கைஸ், இந்த மூவியை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் பார்க்கணும். ஓகே காய்ஸ், யாரெல்லாம் இந்த மூவியை பார்த்துட்டீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பீங்க, அண்ட் அது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்திருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐகான் நடத்தி அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.